வெல்கம் டு மிச்சி செய். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வீடு இல்லாமல் தெருவில் வாழ்றாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜு கடியில் வாழ்வாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல வாழ்வாங்க, ரோட்ல ஓரமாக படுத்திருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பாங்க. வீடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வீடு இல்லாமல் ரோட்ல அந்த மாதிரி வாழ்றத வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் வந்து அஃபிஷியலாக வந்து வீடு இல்லாமல் தெருவில் வாழ்றாங்கன்னு வந்து ஒரு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வாழக்கூடிய மக்கள்ல இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுத்து, அங்க அங்க அந்த தெருவுல வாழக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன எஜுகேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்றேன். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து ஷேர் பண்ணுங்க. சோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரியான மக்களுக்குலாம் வந்து வீடு கட்டி கொடுத்தா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்ல தான் இந்த வீடியோ வந்து பண்றேன். சோ அந்த வீடியோ முழுசா பாருங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வேளச்சேரி பிரிட்ஜு கீழே வந்திருக்கோம். ஸோ இந்த மக்கள் வாழ்றது பாருங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கொசு வலை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கொசு வலைக்குள்ளே தான் அவங்க படுக்கிறாங்க, தூங்குறாங்க. அவ்வளோதான், இவங்களோட வீடே இவ்வளோதான். சின்ன சின்ன பசங்க கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர கூவம் சாக்கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இங்கே வாழ்கிறாங்க. பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. ஸோ இவங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க கிடையாது, நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு தமிழ் யாருக்குமே அந்த அளவு பேச தெரியல. நான் யாருக்கிட்டையும் அந்த அளவு பெருசாக பேசினாலும் நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. ஸோ ஒரு சின்ன அந்த கொசு வலை தான் இவங்களோட வீடு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா பூரா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யார், இவங்களோட ஏழ்மைக்கு என்ன காரணம், இவங்களோட பூர்வீகம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல. ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்தியா பூரா இருக்கக்கூடிய நல்ல அரசியல்வாதிகள் வந்து இவங்களுக்குலாம் ஒரு வீடு, நல்ல ஒரு தொழில், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது சின்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க இருக்கவங்க யாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கை காலெலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேஷன் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட எதிர்காலம் எது நோக்கி போகுதுன்னே தெரில. அந்த அன்னைக்கு 3 வேளை சோறு கிடச்சா போதும், அவ்வளோதான் எங்களோட வாழ்க்கையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசுவோம். जॉब में बलून तेल लाई दो हाथ रे हम खवानो अन्ना हमने लाई दो तेल अट्टो लाई दो हम हाथ रे. हिंदी नहीं मालूम भैया, मेरी हिंदी था, तमिल कोने आओ. ஸோ வெல்கம் டு மேச்சி சை. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளச்சேரி பிரிட்ஜு கடியில் வந்து இருக்கோம். வேளச்சேரி. ஓகே. ஸோ வெல்கம் டு மேச்சி சை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பிரிட்ஜு கடியில் இருக்கோம். இந்த பிரிட்ஜு கடியில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வாழ்றாங்க. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் வந்து வீடு இல்லாமல் இந்த மாதிரி பிரிட்ஜு கடியில் வந்து ரோட்ல வாழ்றாங்க. ஸோ இந்த ரோட்ல வாழ்ற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க இருக்கவங்க யாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லை, எல்லாம் ஹிந்திக்காரங்களா இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்போம் என்ன ஸ்டேட், அதை பத்தி கேட்போம். भैया नेम, आपका नेम? हमारा नेम रामा राम सिंह पवार. Okay. State, which state you are from? सिटी अमरावती जिला अमरावती. Okay. So நீங்க இங்க தான் இருக்கீங்களா, இங்க தான் வாழ்றீங்களா? नांदगांव खंडेश्वर. Okay. तमिल नहीं मालूमा? नहीं. Okay. महाराष्ट्र Okay. महाराष्ट्र. Your job किधर? Work. नागपुर. Okay, नागपुर मालूम. Okay, work. Which work you doing? Work. रहने को हमें को जगह नहीं है. சாப்பாடு में work. सापाड़ में चपाती. Okay, work. என்ன job? आइल तेल खावाना लाई दे चपाती न. job म्हणजे सु सिनाले வேலை. वेलचिरी. What I meant say. Work. Anyone say? Here में what kind of job they are doing? job. भाई इधर फोटो ले रहे हैं ना, उन लोग ऐसे के लिए, उन लोग अच्छे से रहने के चाहिए, बस अच्छी जगह प्लेस मिलना चाहिए, बस इतना ही, बस उससे कुछ नहीं. बस हमारे को अच्छे तरीका से Okay भैया, है कि नहीं? Okay. फोटो ले कि उन लोग ऐसे रहने चाहिए बस. ஸோ அவங்க பேசுறது எனக்கு புரியல, எனக்கு பேசுறது அவங்களுக்கு புரியல. இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல இடம் கிடைத்தா நல்லா இருக்கும். இந்த வீடியோட பர்பஸ்.